Hi friends, welcome to Diya Samayal. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா புடலங்காய் கூட்டு. இது வெயில் காலத்துக்கு ஒரு ஏத்த உணவு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. புடலங்காய் கூட்டுக்கு முதல்ல பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். 100 கிராம் கடலை பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. குக்கரில் சேர்த்துப்போம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 கிளாஸ் தண்ணி, மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுப்போம். நீங்கள் பருப்பை ஊற வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 விசில்லே எடுத்துருங்க. பருப்பு ஒரு வேளை ஊற வைக்கலன்னா 3 விசில் வச்சு எடுங்க. 3 விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 6 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துப்போம். ஒரு பெரிய பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக ஃப்ரை ஆன பிறகு இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் அந்த கண்ணாடி மாதிரி மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்குனா போதும். வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். இதையும் நல்லா வதக்கி விடுவோம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/2 கிலோ புடலங்காவை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விடுவோம். நல்லா கிளறி விட்டாச்சு. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி, தேவையான அளவு உப்பு. இதை நல்லா கிளறி விடுவோம். நல்லா கிளறி விட்டாச்சு. இதில் நான் கடலைப்பருப்பு வேக வச்சேன்ல, அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைப்போம். புடலங்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துப்போம். ஒரு பெரிய பத்து தேங்காவை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் சீரகம். தேங்காவை நல்லா மையாக அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு இருக்கணும். இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். புடலங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துப்போம். மிக்ஸி அலசி அந்த தண்ணி இதில் சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் இது லோ ஃப்ளேமில் நல்லா வேக விடலாம். நல்லா கொதிக்குது. புடலங்காய், கடலைப்பருப்பு, அந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வெளியில் வருது. இப்போது நம்ம தாளித்து கொட்ட வேண்டியது தான் பாக்கி. தாளிக்க 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் சீரகம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது.
இப்போது 4 பல்லு பூண்டை தோலோடு இடித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக அந்த பூண்டை இந்த மாதிரி வதக்கி போட்டோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ இதை கூட்டில் சேர்த்துக்கலாம். தாளிச்சதை கூட்டில் சேர்த்துப்போம். ரொம்ப டேஸ்டான புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.